ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவில் மதுபான கடை திறக்க போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியா தனது முதல் மதுபான கடையை நாட்டின் தலைநகரான ரியாத்தில் திறக்க தயாராக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் மதத்தின்படி மது அருந்துவது தடை செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சவுதி அரேபியாவில் மது அருந்துவதற்கு எதிரான கடுமையான சட்டங்கள் எல்லாமே இருக்குது. நூற்றுக்கணக்கான கசையடி தருவது, மது அருந்துவோரை நாடு கடத்துவது போன்ற தண்டனைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்திருக்கு. சரி, சவுதி அரேபியாவில் மது எப்படி கிடைக்கிறது? வெளிநாட்டு தூதகர்கள் அஞ்சல் மூலமாக தங்கள் நாட்டில் இருந்து பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது கருப்பு சந்தையில் மட்டுமே மதுபானம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சட்டவிரோதமான மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சவுதி இனிமேலும் எண்ணெய் வளத்தை நம்பியிருக்க கூடாது என்று கருதிய முகமது பின் சல்மான் அவர்கள் தலைநகர் ரியாத்தில் முதல் மதுபான கடையை திறக்க திட்டமிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சவுதி அரேபிய அரசாங்கம் கொண்டு வர உள்ள இந்த மதுக்கடை தான் அந்த நாட்டின் முதல் மதுக்கடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மதுக்கடையில் முஸ்லிம்கள் அல்லாத வெளிநாட்டு தூதர்களுக்கு மது விற்பனை செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அரசு சார்பிலான ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதா பிரபல செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கு. இந்த புதிய திட்டத்தின்படி முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டு தூதர்கள் மதுவை பெற வேண்டும் என்றால் அவர்கள் மொபைல் செயலி மூலம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எப்படின்னா, மது வாங்குவதற்கு என்றே உருவாக்கப்பட்டிருக்கும் சவுதி வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து அனுமதி குறியீட்டை பெற்று மொபைல் செயலி மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவர்கள் வாங்கும் பொருட்களுக்கு மாதாந்திர ஒதுக்கீட்டை மதிக்க வேண்டும் என்று அந்த ஆவணத்தில் கூறியிருப்பதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கு. ஏற்கனவே மதச்சார்பற்ற சுற்றுலா, இசை நிகழ்ச்சிகள் மற்றும் திரையரங்குகளுக்கு அனுமதி, குறிப்பாக பெண்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தல், தளவாட மையங்களை உருவாக்குதல் போன்றவற்றை எல்லாம் முகமது பின் சல்மான் அவர்கள் தான் அனுமதித்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு இஸ்லாமியர்கள் சவுதியில் மதுபான கடை திறப்பதற்கு தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.